ஜாதி அப்படின்றதுலாம் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நிர்வாகத்துல வசதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். என்னுடைய ஒப்பீனியன் அதுதான். இதுக்கு இன்னும் ரொம்ப தனியா ஒரு காரணம் பார்க்கணும்னா, இந்த ஜாதின்ற ஒரு வியாதி வந்து எப்போ ஒரு தனி மனுஷன் தனக்கு கீழே ஒரு அடிமை வரணும் அப்படின்னு நினைக்காம இருக்கானோ, அன்னைக்கு தான் ஜாதி ஒழியும். இதுல கூட அவர் பார்த்தீங்கன்னா, டைரக்டா ஜாதிக்காரங்க சண்டை போட்டுருக்காங்க காமிச்சிக்க மாட்டார். ஒரு பணக்காரன் ஒரு சில ஆட்களை சொத்தை அபகரிக்கிறதுக்கு ஜாதி எப்படி கருவியா யூஸ் பண்ணிக்கிறான். எல்லாத்துலயும் இதுதான் நடக்குது. தனி மனுஷன் திருந்தாத வரைக்கும் ஜாதி இருக்கும். ஆப்வியஸா. ஆமா. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் உங்களுடைய கருத்து. நீங்க சொல்லுங்க, சினிமாவில் ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க இல்ல ரியாலிட்டி நம்ம வீட்டுல உட்காந்துட்டு பெரியவங்க அவங்க மூலியமா ஜாதியை கடத்துற சின்ன குழந்தைங்க உட்காந்து இது மாறணும் அது மாறணும் பேசுவாங்களான்னு நமக்கு தெரியாது. நம்மளே பார்ப்போம் ஊர் சைடு பெரியவங்க நீ ஏன் என் வீதிக்குள்ள வர நீ ஏன் அப்படி இப்படின்னு அந்த இதெல்லாம் பேசுவாங்க இல்லைங்களா, அதை யாரும் எடுத்துக்கொண்டு வந்து பேசுறது கிடையாது. சோ அதுல இருந்து ஒரு நல்ல மனுஷன் யாரோ ஒருத்தங்க வராங்க, அதை படமா எடுக்கிறாங்க, இப்படி இருங்க இப்படி இருக்கக்கூடாது இவங்க அவங்களுக்கு சொல்லி தராங்க. காலகாலமா நம்ம இப்படி இருந்துட்டோம், இதுக்கப்புறம் இப்படி இருக்க வேண்டாம் அப்படின்றத அடுத்த ஜெனரேஷனுக்கு இவங்க கடத்துறாங்க. அந்த ஒரு விஷயம் தேவைப்படுது, தேவைப்படுது, கண்டிப்பா தேவைப்படுது.